ஆனால் மகேந்திரா வந்து எனக்கு பிடிக்கல அவ்வளோதான். அதனுடைய சிஸ்டம், அதனுடைய வடிவமைப்பு எல்லாமே பிடிக்கல. அதை வந்து வண்டியை வந்து நம்ம எடுத்துன்னு போய் கழுவணும்னா வத வெளியே வர முடியாது. மகேந்திரா அந்த வண்டி கழுவுனா ஓகேண்ணா. ஃபுல்லாக காட்டுற பின்னு எல்லா விதத்துலேயும் வாங்கும்போது இதுக்கு அடுத்து தான் மற்ற வண்டியெல்லாம். வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? கோவிந்தன், விருதுலைண்ணா. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஒன்னில் 3600 பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க? 2011. 2011 எடுத்திருக்கீங்க. ஆமாம். ஓகேண்ணா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9, 10, 13 வருஷம் ஆகுது. ஆமாம். ஓகேண்ணா. இப்போ இந்த 13 வருஷத்தில் எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க? ஒரு சீசனுக்கு 300 மணி நேரம் ஓடும். ஒரு சீசனுக்கு 300 மணி நேரம் ஓட்டுவீங்க. ஓகேண்ணா. மொத்தமாக எத்தனை மணி நேரம் ஓட்டிருக்கீங்க? 8000 மணி நேரம் ஓடி இருக்கும். 8000 மணி நேரம் ஓடி இருக்கும். ஓகே. என்னென்ன வேலைக்கெல்லாம் நீங்கள் முக்கியமாக அந்த டிராக்டரை பயன்படுத்துகிறீங்கண்ணா? ரொட்டேட்ரு, கொக்கி கலப்பை, டிப்பரு. ஓகேண்ணா. ஓகேண்ணா. நீங்கள் ஆனால் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்கண்ணா? டிராக்டர் ஃபீல்டில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? அந்த வண்டி வாங்கினதுலேருந்து. வண்டி வாங்கினதுலேருந்து. அப்போ ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது இந்த வண்டி தான் வாங்கியிருக்கீங்க? ஆமாம். ஸோ ஓகேண்ணா. ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது இந்த வண்டி தான் வாங்கணும் முடிவு பண்ணுறது காரணம்னா என்ன பிடிச்சி எடுத்தீங்க? இது இந்த வண்டியை பற்றி ஏற்கனவே தெரியும், நல்ல வண்டி அப்படின்னு. இப்போ ரொட்டவேட்டர்லாம் எவ்வளோ மைலேஜ் தருது? 4லேருந்து 4.25 வரைக்கும். 4 to 4.25. ஸோ ஓகேண்ணா. உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர்ண்ணா இருக்குது? இங்கே வந்து ஆளுக்கு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, அதிகமாக எதுவும் சொல்ல முடியாது. ஓகேண்ணா. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா டிப்பருக்குலாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. டிப்பருக்குலாம் என்னென்ன வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இந்த டிராக்டர்? எரு அடிக்கிறதுக்கு, மண் அடிக்கிறதுக்கு தான். ஓகே. மற்றபடி கரும்புகளுக்குலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை, யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஓகே. நம்ம ரோடு ரன்னிங் இந்த டிராக்டர் எப்படின்னா இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? ஓகேண்ணா. இப்போ உங்கள் ஊரில் மண் வந்து எதை மாதிரி தன்மை கொண்டதுண்ணா? கொள்ளைக்காட்டு மண் இல்லை, களிமண் இல்லை. அதாவது கொள்ளைக்காட்டு மண் தான் அதிகமாக ஓடுறது. ஓகே. இப்போ அதை மாதிரி மண்ணுக்குலாம் அந்த டிராக்டர் ஓட்டும்போது எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டுவீங்க? அதாவது 13லேருந்து 15 வரைக்கும். 13லேருந்து 15 வரைக்கும். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. ஓகே. அந்த 13 வருஷத்தில் இந்த டிராக்டரில் அதிகபட்சமாக என்னென்ன பிரச்சனைகள் வந்துருக்குண்ணா? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஓகேண்ணா. நார்மல் ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறீங்க? ஆமாம். ஓகேண்ணா. இப்போ நார்மல் ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுண்ணா? ஆயில் சர்வீஸ்னா ஒரு 5000 ரூபா வரும். 5000 ரூபா ஆகும். ஓகே. ஸோ ஓகேண்ணா. இப்போ இந்த டிராக்டர் தொடர்ந்து ரொம்ப நேரம் ஓட்டிருப்பீங்க. அப்படி ஓட்டும்போது வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது, வைப்ரேஷன் எப்படி இருக்குது? அதெல்லாம் எதுவும் தெரியாது. காலைல 6 மணிலேருந்து ராத்திரி 8, 8:30 வரைக்கும் ஓட்டியிருக்கோம். எந்த கஷ்டமும் தெரியாது. ஓகே. அதனால் ஹீட் அந்த அளவுக்கு இல்லைன்றீங்க? ஆமாம். ஸோ ஓகேண்ணா. இப்போ யாராவது வீல் எதனா ஸ்லிப்பேஜ் ஆகுதுங்களா? இப்போ ரொம்ப கொக்கிகளெல்லாம் போட்டு ஓட்டும் போதெல்லாம் வீல் எதனா சுற்றுதுங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் எதுவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. அது எவ்வளோ மரிச்சு இருந்தாலும் ஏறி இறங்கிடும். ஃப்ரண்ட் யாராவது மாதிரி தூக்குங்களா? அது தூக்குது. ஸோ ஓகேண்ணா. அதிகபட்சமாக ரோட் ரன்னிங்கில் எவ்வளோ ஸ்பீட்னா போகுது? ஒரு 28 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். 28 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுதுண்ணா. ஓகே. இந்த டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது வயல்லாம் ஓட்டிருப்பீங்க. மூலம் முடுக்க திரும்புறது எப்படி டக்குன்னு கட் ஆகுதுங்களா, இல்லை ரிவர்ஸ் போயிட்டு வர மாதிரி தான் ஆகுதுங்களா? இது டக்குன்னு கட் ஆகிடும். டக்குன்னு கட் ஆகுது. ஓகேண்ணா. அது மாதிரி பிரேக்லாம் எந்த அளவுக்கு பிடிக்குது? கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குங்களா? ஸோ ஓகேண்ணா. எல்லா விதத்துலேயும் வாங்கும்போது இதுக்கு அடுத்து தான் மற்ற வண்டியெல்லாம். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் திரும்ப ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் வாங்கினா என்ன டிராக்டர் தான் வாங்க? இதே வண்டி தான், நியூ ஒன் தான் வாங்குவீங்க. ஓகேண்ணா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குண்ணா. சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும். எந்த கியரு? சைடில் இருக்கிறது தான் நல்லா இருக்குது. சைடில் இருக்கிறது தான் நல்லா இருக்கும். அது வந்து கீயை குனிஞ்சு பண்ணுறது அது சரி வரல அது. ஓகே. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சென்டரில் இருக்கிறது வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கீயை குனியணும், குனிய தேவையில்லை. ஓகேண்ணா. அதை மாதிரி இப்போ இந்த டிராக்டரோட ரீவேல்யூன்னு பார்க்கும்போது அதிகமாக கம்மியாண்ணா? அதாவது ரீவேல்யூ வந்து மகேந்திராவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மகேந்திரா வந்து எனக்கு பிடிக்கல அவ்வளோதான். அதனுடைய சிஸ்டம், அதனுடைய வடிவமைப்பு எல்லாமே பிடிக்கல. அதை வந்து வண்டியை வந்து நம்ம எடுத்துன்னு போய் கழுவணும்னா வத வெளியே வர முடியாது. மகேந்திரா அந்த வண்டி கழுவுனா ஓகேண்ணா. ஃபுல்லாக காட்டுற பின்னு. அது எதுக்கு தான் அதுமாரி போட்டுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ இந்த வண்டியில் அது மாதிரி இல்லைங்களா? இதெல்லாம் அதுமாரி காட்டுற பின்னே கிடையாது.